வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் இன்றைக்கி பண்ண காலையில் வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பீரோவில் வச்ச துணிங்க களைஞ்சி போயிட்டு இருந்தது, மடித்து வச்ச துணி. அதனால் இப்போ நான் மறுபடியும் எடுத்து இதெல்லாம் சரியாக மடித்து வைக்க போகிறேன். பாதி துணி மடித்து வச்சுட்டேன், மிச்சம் இதோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எங்கள் மடித்து வைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் அடுக்கி வைக்க போகிறேன். எல்லாம் களைஞ்சி போயிட்டு இருக்குது. சாப்பாடு ஓலை வச்சுருக்கேன், வெந்துடுச்சு சாப்பாடு. உப்பு போட்டு வடிக்க போகிறேன். டீ போட்டு வச்சுருக்கிறேன். காலையில் டீ போட்டு ஒரு முறை குடிச்சிட்டேன். எழுந்து எல்லோரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு போட போகிறேன் சாப்பாட்டுக்கு. உப்பு போட போகிற பாருங்கள் சாப்பாட்டுக்கு. அதே மாதிரி பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். ரேஷன் பருப்பு தான். இதையும் கழுவி அடுப்பில் வைக்கணும். அடுப்பு நேற்று தொடச்சது. இப்போ இன்றைக்கி காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியமாக தொடச்சி வச்சுருவேன். சாப்பாடு வடித்தாச்சு. டீயும் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், சூடு பண்ணுறேன். பருப்பை ஒழுக்கி கல் இல்லாமல் எடுத்து தனியாக கழுவி இப்போ இதை அடுப்பில் வைக்க போகிறேன். வச்சுட்டேன். டீ எடுத்து கொடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு தான் குடிப்பாங்க, போதும். எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போகிறேன். வீட்டில் சாணி தெளித்து கோலம் போட்டாச்சு. இது பாருங்கள், எங்கள் முருங்கை மரம். இதில் தான் கீரை உருவி இப்போ சாம்பாருக்கு கீரை பொரியல் பண்ண போகிறேன். துணி துவைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இந்த துணியெலாம் துவைக்கணும். இதில் மிஷினில் போட்டுருக்கிறேன், எடுத்து அலசணும். இதெல்லாம் கழுவ போகிறேன். கழுவிட்டு பெருகிட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சாம்பாருக்கு பருப்பு கடைஞ்சின்னு இருக்கிறேன், வேக வச்சு. முருங்கைக்கீரை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதை உருவ போகிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு மக்களே. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு போடுறேன். இது பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். இது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். உங்கள் வீட்லேயும் என்ன சமையல்னு சொல்லுங்கள், என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். டிஃபனா சாப்பாடா சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.